ஒரு நிபந்தனையற்ற அன்பு என்பது பிள்ளைகளுக்கு பெற்றோரால் வழங்கப்பட வேண்டும். அந்த நிபந்தனையற்ற அன்பு என்பதை பிள்ளை உணரத் தலைப்பட வேண்டும். பிள்ளைகள் சார்ந்து பெற்றோர்கள் மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது இவர்கள் இத்தகைய ரோல் மாடலை அல்லது இத்தகையவர்களை பின்பற்றுகிறார்கள், இத்தகைய விடயங்களை சமூக வலைத்தளங்களுக்கூடாக பெற்றுக்கொள்கிறார்கள், இத்தகைய படங்களை பார்க்கிறார்கள் என்றது பெற்றோர்களுக்கு நிறைய தெரிய வரும். எப்பொழுது இணைப்பு சாத்தியமாக இருக்கும் பொழுது மட்டும்தான். அந்த நம்பிக்கையான இணைப்பு ஏற்படும் பொழுது இதை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த நம்பிக்கையான பிணைப்பு ஏற்படாவிட்டால் அவர்கள் தாங்கள் இதில் கற்றுக்கொண்டு மிகவும் வன்முறை சார்ந்தவர்களாகவும் இந்த விதமான இரக்க குணமற்றவர்களாகவும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரியாதவர்களாகவும் வளர்வது என்பது இயல்பானதாக ஆகிவிடுகின்றோம். இப்போ இதில் நாங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். இது எங்களுடைய ஒரு நாள் பணி அல்லது ஒரு திடீரென்று ஒரு முடிவை ஏற்படுத்த, இது ஒரு தொடர்ச்சியான விடயம். இப்போ பிள்ளைகளே ஆரம்பத்திலே பல பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரோடு ஒரு பாதுகாப்பாக இணைக்கப்படவில்லை. இது மிகப்பெரிய அவலம். பொதுவாக சிறு பிராயத்தில் ஏற்படுகின்ற பிணைப்பு, அந்த அட்டாச்மெண்ட் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்குள்ளே ஒரு பிள்ளைகள் ஏற்படுகின்றது. அந்த பிணைப்பு சரியாக ஏற்படும் பட்சத்தில் பிள்ளை அந்த குடும்பத்தை விட்டு விலகி அல்லது குடும்பத்திலிருந்து விலகி பிறழ்வான நடத்தைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவாக காணப்படும். கிட்டத்தட்ட 1,00,000 பேரில் செய்யப்பட்ட ஆய்வு கட்டளமை பருவத்தினர் பிறழ்வு நடத்தையை காண்பிக்காமல் போவதற்குரிய பாதுகாப்பான அல்லது ஆரோக்கியமான காரணிகள் எவை என்று ஆராயப்பட்டது. பல காரணிகள் ஆராயப்பட்டதில் முதலாவது வீட்டோடு இருக்கின்ற இணைப்பு, 2வது பாடசாலையோடு இருக்கின்ற இணைப்பு. இது 2க்கும் பிறகுதான் எவ்வளோ பின்னுக்குத்தான் மற்ற காரணிகள் முக்கியமான அமைகிறது. இது தெளிவாக எங்களுக்கு கொண்டு சொல்லுகின்றது. பெற்றோர்களுடன் அல்லது குடும்பத்துடன் இணைக்கப்பட்டிருக்க போதும் பாடசாலையோடும் பாதுகாப்பாக நன்கு ஆரோக்கியமாக இணைக்கப்பட்டிருக்க பிள்ளை பிறழ்வான நடத்தையை காட்டுவதற்கான சந்தர்ப்பம் மிக 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 குறைவு. இளைய சமூகம் ஏன் பிறழ்வுற்று போகுது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம். இந்த பிறழ்வுற்று போகிற இளைய சமூகத்துக்கு ஏதாவது செய்யலாம் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. முதலாவது, இன்றைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயப்படுகின்ற ஒரு அவலமான நிலைமை காணப்படுகிறது. இது சில தசாப்தங்களுக்கு முன்பு அப்படியான எதுவுமே காணப்படவில்லை. அவை இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுறார்கள், பிள்ளைகளுக்கான ஃபீட்பேக் அல்லது பின்னூட்டலை கொடுக்க மறுக்கிறார்கள் அல்லது கொடுக்க முயற்சிப்பதும் இல்லை, கொடுக்க விரும்புவதும் இல்லை. ஆகவே அவர்கள் தங்களை பற்றின எந்த விதமான பின்னூட்டல்களும் இன்றி அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டு போகிறார்கள். அத்துடன் இந்த பெற்றோர்களும் சமூகமும் அவர்கள் மீது ஒரு தவறான பாதையில் செல்பவர்களாக முத்திரை குத்தியும் விடுகிறார்கள். அவை முத்திரை குத்தின பிறகு அதிலிருந்து அவர் நேர்மையான வழியில் வர வேணும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு வரவில்லை. அவை இந்த இடைவெளி என்றது இப்போ தொடர்ச்சியாக கனகாலமாக இந்த பெற்றோர்களுக்கும் இளையவர்களுக்கும் இடையிலான இடைவெளி கூடிக்கொண்டு போகின்றது. இந்த இடைவெளி உலக நாடு முழுவதும் அல்ல ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த நவீன வாழ்க்கை முறையில் அல்லது இந்த பூகோளமயமாக்கல் என்ற பின்னணியில் எல்லா பிரதேசங்களிலும் இது காணப்படுகின்ற போதிலும் நமது பிரதேசத்தில் மிக இது அதிகமாக காணப்படுவதற்கு வேறும் பல காரணங்கள் ஏதுவாக அமைந்திருக்கலாம். அதில் மிக முக்கியமான விடயம், இந்த போராட்ட கால ஆரம்பத்திலே பிள்ளைகளை வழிப்படுத்தல அல்லது பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதில் இருந்து பின்வாங்கிய நிலைமை 80களின் நடுப்பகுதிகளிலே காணப்பட தொடங்கிவிட்டது. அந்த பின்வாங்கல் என்ற நிலைமை அந்த காலத்தில் தங்களோட பிள்ளைகளை பாதுகாக்க வேணும், அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்கள் ஏதாவது செய்து அங்கே போய்விடுவார்கள் என்ற ஒரு பயத்தில் தொடங்கின அந்த சமூகம் இன்னமும் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு விதமாக இந்த பயத்தினை கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த வழிநடத்தலையோ அல்லது ஒரு ஆக்கபூர்வமான பின்னூட்டலையோ வழங்க முடியாமல் போயிருக்கின்ற ஒரு பின்புலத்தில் தான் இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் எந்த விதமான பின்னூட்டலும் கிடைக்காத பட்சத்தில் தாங்கள் நினைப்பது சரி அல்லது தங்களுடைய அடையாளம் இதுதான் என்ற ஒரு பிறழ்வான நிலைக்கு செல்கின்ற தோற்றப்பாடும் ஏற்படுகிறது. இந்த விடைவெளியை நாங்கள் எப்படி குறைக்கலாம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது. இதுக்கு போர் என்ற பங்கும் ஓரளவுக்கு காரணமாக தான் இருக்கின்றது. ஏனென்றால் எங்கள் நாட்டில் இப்பொழுது வீட்டு வன்முறை என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட சில பிரதேசங்களில் 50% என்று குறிப்பிடுறார்கள். தற்கொலை செய்கின்ற, அதாவது தன்னுயிர் மாய்ப்பு என்பது யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 2 மடங்காகவும் கிளிநொச்சி போன்ற பிரதேசங்களும் 3 மடங்காகவும் எங்களுடைய நாட்டு நிலைமையிலும் பார்க்க அதிகரித்து காணப்படுகின்ற என்பது தற்செயலானதல்ல. இது ஒரு நீண்ட கால போரை தொடர்ந்து வாழ்ந்து வருகின்ற ஒரு சமூகத்தில்
வன்முறைகள் அதிகரிப்பது என்பதும் உயிர் வாய்ப்புகள் அதிகரிப்பது என்பதும் வீட்டு வன்முறைகள் அதிகரித்து காணப்படுவது என்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது. அது இங்கும் காணப்படுகின்றது. இப்போ நாம் இந்த பின்புலத்தில் இருந்து கொண்டு இதை எவ்வாறு கையாள்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. நாங்கள் சட்டமன்ற ரீதியில் ஒரு மெகா லெவலில் சட்டமன்ற ரீதியில் இதனை கட்டுப்படுத்த முயற்சிக்கலாம் ஒன்று. ஆனால் சட்டமன்றத்தை கட்டுப்படுத்துவதால் மட்டும் இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்த்துவிட முடியாது. ஏனென்றால் நாங்கள் பயத்தில் மட்டும் எல்லாத்தையும் செய்வதென்றில்லை. ஒருவனை கொலை செய்யாமல் இருக்கிறது மரண தண்டனைக்கு பயத்தில்தான் என்பது அர்த்தமற்றது. அவை சட்டம் என்றது ஒன்று இருக்கின்றது, அதை சரியாக அமுல்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய காரணி தான். அடுத்ததாக சமூகத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். சமூகம் இளையோரை கைவிடாமல் இளையோரை தங்களுக்குள்ள உள்வாங்கி அவர்களை வழிநடத்த போகின்றதா இல்லையா என்பது மிக முக்கியமானவர்கள். ஒரு இளையோர்களை பிழையானவர்கள் புரள்வானவர்கள் என்று முத்திரை குத்தி அவர்களை சமூகம் தன்னிலிருந்து அந்நியப்படுத்தி விட்டு பிறகு அந்த சமூகம் எவ்வாறு அந்த இளையோர்களை கையாள போகின்றது என்பது ஒரு கேள்வி ஆனது. அவை அந்த கேள்வி நாங்கள் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அவை அவர்களை பிழையானவர்கள் என்று முத்திரை குத்தப்படுவதிலும் பார்க்க அவர்கள் ஒரு கையாளப்பட வேண்டிய அல்லது வழிகாட்டப்பட வேண்டியவர்கள். நான் பொதுவாக என்னுடைய வாசையில் சொல்வதென்றால் அவர்கள் எல்லாரும் ஒரு எல்போர்ட். இப்போ இந்த எல்போர்ட் என்றவர்கள் லேர்னிங்குரியவர்கள். கிட்டத்தட்ட ஒரு கட்டளவு பருவம் முடிவடைவது வரையும் அவர்கள் ஒரு எல்போர்டு என்று தான் நான் குறிப்பிடுறேன். இந்த எல்போர்டு என்று சொல்லப்படுற விடயம் கிட்டத்தட்ட வயசு தனியாக 18 வயசு 19 வயசு இல்லை, அது கிட்டத்தட்ட 24 வயசு வரையும் போகும். அவை ஒரு 15லேருந்து 24 வயசு வரையும் உள்ள இளையோர் என்பது ஒரு இப்படியான பாதிப்பு நிலைக்கு முகம் கொடுக்கக்கூடிய அல்லது பிறப்பு நடத்தைக்கு செல்லக்கூடிய ஏது நிலை அதிகமாக காணப்படுகிறோம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேணும். அது ஒரு மூளையின் வளர்ச்சி, அடுத்தது அவருடைய விருத்தி, இவை எல்லாவற்றினாலும் உருவாக்கப்படுகின்றது. அவை அந்த பீரியடில் நாங்கள் மிக நிதானமாகவும் அவதானமாகவும் வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கின்றோம். இப்போ பிள்ளைகளே ஆரம்பத்திலே பல பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரோடு ஒரு பாதுகாப்பாக இணைக்கப்படவில்லை. இது மிகப்பெரிய அவலம். பொதுவாக சிறு பிராயத்தில் ஏற்படுகின்ற பிணைப்பு, அந்த அட்டாச்மெண்ட் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்குள்ளே ஒரு பிள்ளைகள் ஏற்படுகின்றது. அந்த பிணைப்பு சரியாக ஏற்படும் பட்சத்தில் பிள்ளை அந்த குடும்பத்தை விட்டு விலகி அல்லது குடும்பத்திலிருந்து விலகி பிறழ்வான நடத்தைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவாக காணப்படும். கிட்டத்தட்ட 1,00,000 பேரில் செய்யப்பட்ட ஆய்வு கட்டளமை பருவத்தினர் பிறழ்வு நடத்தையை காண்பிக்காமல் போவதற்குரிய பாதுகாப்பான அல்லது ஆரோக்கியமான காரணிகள் எவை என்று ஆராயப்பட்டது. பல காரணிகள் ஆராயப்பட்டதில் முதலாவது வீட்டோடு இருக்கின்ற இணைப்பு, 2வது பாடசாலையோடு இருக்கின்ற இணைப்பு. இது 2க்கும் பிறகுதான் எவ்வளோ பின்னுக்குத்தான் மற்ற காரணிகள் முக்கியமானதாக அமைகிறது. இது தெளிவாக எங்களுக்கு கொண்டு சொல்லுகின்றது. பெற்றோர்களுடன் அல்லது குடும்பத்துடன் இணைக்கப்பட்டிருக்க போதும் பாடசாலையோடும் பாதுகாப்பாக நன்கு ஆரோக்கியமாக இணைக்கப்பட்டிருக்க பிள்ளை பிறழ்வான நடத்தையை காட்டுவதற்கான சந்தர்ப்பம் மிக 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 குறைவு. இதைத்தான் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். வேறு ஒன்றே நாங்கள் பெருசாக உடனடியாக செய்ய இயலாது. நாங்கள் முதல் அதை ஏற்படுத்த வேண்டும். இப்போ ஆரம்பத்தில் இந்த பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற காலத்தில் ஒரு நிபந்தனையற்ற அன்பு என்பது பிள்ளைகளுக்கு பெற்றோரால் வழங்கப்பட வேண்டும். அந்த நிபந்தனையற்ற அன்பு என்பதை பிள்ளை உணர தலைப்பட வேண்டும். நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் என் அம்மா அப்பா விரும்புவினோம், நான் இப்படி ஒரு பிள்ளை செய்தால் என் அம்மா அப்பா என்னை ஃபுல்லாக வெறுத்துவினோம், அப்படி என்ற இல்லை. அந்த பிரச்சனைக்கு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பையோ அல்லது தங்களுடைய பின்னூட்டலையோ தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்களொழிய என்னை முழுமையாக அவர்கள் நிராகரிக்கவில்லை என்ற நிபந்தனையற்ற அன்பு பிள்ளையிடம் செல்லும் பொழுது பிள்ளைக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வழி, ஒரு அச்சமற்று அதை சொல்லக்கூடிய ஒரு பயமற்ற ஒரு வழி ஏற்படுகின்றது. இதை நாங்கள் மெல்ல மெல்ல உருவாக்கும் பொழுதுதான் முதல் 10 வயசில் பிள்ளைகள் பொதுவாகவே தங்களை தாங்களே வழிநடத்த முடியாதவர்களாக இருப்பார்கள். அவை பெற்றோர்கள் அவர்களுக்குரிய விதிகளையும் கடமைகளையும் அதுகளையும் உருவாக்கி வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. கட்டளமை பருவம் என்று வரும் பொழுது தங்களுக்குரிய சட்டத்திட்டங்களை ஒழுங்குகளை அவர்களே உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. பெற்றோர்கள் மெல்ல ஆலோசனை வழங்கி கொண்டும் தன்னை வழிநடத்தி கொண்டும் சில கட்டுப்பாடுகள் விதிகளை வழங்கி கொண்டிருந்தவர்கள் மெல்ல கட்டளமை பருவத்துக்கு போனோட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான அந்த மிகப்பெரிய வழி சைக்காலஜிக்கல் ஸ்பேஸை வழங்க முற்படுவாங்க. அவர்களுக்கு எந்த விதமான அச்சமின்றி தனக்கு ஏற்படுற பிரச்சனையை பெற்றோருடன் சொல்லக்கூடியதாக இருந்தாலே இந்த பிரச்சனையில் பெரும் பகுதி குறைந்துவிடும். அடுத்தது அப்படி சொல்கிறத கேட்குற ஒரு பொறுமையும் நிதானமும் அதில் கவனம் கூர்ந்து கேட்கின்ற நிலைமை என்பது மிக அரிதாக காணப்படுது. அதனை பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். பிள்ளை 10-12 வயசு ஆகிவிட்டதுன்னு போட்டு ஒன்றும் கேட்காம அது தன் பாட்டில் போக இயலாது.
அதை கேட்கணும். இது ரெண்டும் ஒன்றாக நடைபெறும் பொழுது இந்த பிரச்சனைகள் பல இல்லாமல் பிள்ளை அந்த குடும்பத்தோடு இணைந்து காணப்படுகிறது. இதற்கு நாங்கள் பாடுபட வேண்டுமே ஒழிய இது இயல்பாக நடைபெறும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. இதைத்தான் நான் மிகவும் வலியுறுத்துகிறேன் என்றால், இந்த காலம் விரைவாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கால ஓட்டத்தின் ஏற்படுற மாற்றம் முன்னைய சந்ததியை விட பல மடங்கு அதிகமாக காணப்படுகிறதால அந்த மாற்றத்தை கையாளக்கூடிய அளவு எங்களுடைய பிள்ளை வளர்ப்பு என்பது மாற வேண்டியது காலத்தின் தேவையாகும். இந்த மாற்றத்தை நாங்கள் உணரும் பொழுது மாத்திரம்தான் இந்த பிள்ளை வளர்ப்பு ஒரு விஞ்ஞானபூர்வமாகவும் ஒரு பொறுப்பேற்கின்ற ஒரு பக்குவப்பட்ட ஒரு பிள்ளை வளர்ப்பாகவும் மாற வேண்டிய தேவை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 24 வயசு வரையும் இந்த மூளையின் முக்கியமாக இந்த முன்னுதல் சோனையின் வளர்ச்சி விருத்தி நடைபெறுகின்ற காரணத்தினால் அவர்களை வழிநடத்த வேண்டியது மிக முக்கியமான ஒரு கடமையாகும். அதை பெற்றோர்கள் ஆரம்பத்தில் செய்ய வேண்டும், பின்பு பாடசாலையில் ஆசிரியர்களும் அதிபர்களும் செய்ய வேண்டும், பின்னர் சமூகம் அதை வெளிப்புறமான ஒரு பாதுகாப்பினை வழங்கக்கூடியதாக இருக்குமானால் மட்டுமே இந்த மாற்றம் ஏற்படும். நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த மாற்றம் நாளைக்கு அல்லது நாளாண்டைக்கு நடைபெற்று விடும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏன், அது சில காலங்கள் சென்று தான் ஏற்படுத்த முடியும். இப்போ நாங்கள் முதலீடு செய்தோ அல்லது இப்போ நாங்கள் தலையீடுகளை செய்தால் தான் இன்னொரு 5 வருடங்களில் அல்லது 10 வருடங்களில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இப்போ நாங்கள் ஒன்றுமே மாறுது இல்லை என்று போட்டு நாங்கள் பின்வாங்க முடியாது. ஆரம்பத்திலே இருந்தே இதை நாங்கள் தொடக்கத்திலிருந்து செய்வதன் மூலம் மட்டும்தான் இளையோரை நாங்கள் உள்வாங்க முடியும். இளையோர் சமூகத்தின் மிக முக்கியமான பலம். அந்த இளையோர் இந்த சமூகத்துக்குள்ள உள்வாங்கப்பட வேண்டும். அந்த இளையோர் மத்தியில் சமூகம் பற்றிய சிந்தனையும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய உறவினர்கள் பற்றிய சிந்தனையும் வளர்க்கப்பட வேண்டும். அப்படி வளர்க்கப்பட்டு அந்த பிள்ளை குடும்பத்தோடும் பாடசாலையோடும் சமூகத்தோடும் இணைக்கப்பட்டிருந்தால் இந்த இத்தகைய தவறுகள் மிக மிக குறைவாகத்தான் நடைபெறும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பொதுவாக பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவதை விட நாங்கள் செய்கிறதைத்தான் அதிகமாக அவதானிக்கிறார்கள். சொல்லுதல் மூலம் ஏற்படுத்துகிற மாற்றத்தை விட நாங்கள் முன்னுதாரணமாக செயற்படுதல் என்பது மிக முக்கியமானது. இந்த முன்னுதாரணம் என்பது ஆரம்பத்தில் பிள்ளைகள் பெற்றோரை தங்களுடைய முன்னுதாரணத்துக்குரியவர்களாக கொண்டு அந்த ரோல் மாடலுக்கூடாக அவர்கள் தங்களை வளர்த்து கொள்கிறார். இந்த ரோல் மாடல் பாடசாலைக்கு சென்று வரும் பொழுது பாடசாலை ஆசிரியரை தன்னுடைய ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவற்றை கற்றுக்கொள்ள தலைப்படுகிறார். இதே கட்டளமை பருவத்துக்கு வந்த பின்பு பெரும்பாலும் தன்னை ஒத்த வயதுடையவர்கள் செயற்பாடுனூடாகவும் அல்லது தன்னுடைய பொழுதுபோக்கு சாதனங்களான சினிமா அல்லது சமூக ஊடகங்களுக்கு கூடாக வருகின்ற செய்திகளைத்தான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றனர். இங்கே நாம் தமிழ் சினிமா என்று சொல்வதை விட எல்லா சினிமாக்களிலும் வன்முறை சார்ந்த விடயங்கள் மிக அதிகமாக காணப்படும். மிகப்பெரிய கொலைகளையும் அந்த இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறதையும் மிக சிம்பிளாக நாங்கள் கண்டு போகிறது என்பது ஆரோக்கியமானதே அல்ல. ஒரு படத்துக்காக கொலையை நிகழ்த்துவதை விட அதை தத்துரூபமாகவும் அழகியலாகவும் அந்த குருதி கூடாகவும் அந்த கொலையினை காட்டுவது என்பது ஒரு பிள்ளையின் மனதை பெருமளவு பாதிக்க செய்கின்றது. அடுத்தது, பிள்ளைகள் நூல்கள் அல்லது புத்தகங்களை வாசித்து தங்களுடைய அறிவை பெருக்குவதை விட சமூக ஊடகங்களில் வார விடயங்களில் ஒரு நுனிப்புல் மேய்தல் போன்ற அறிவுகளை பெற்று தங்களை தாங்களே வளர்த்து கொள்கிறார்கள். இது பல இடங்களில் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு பிள்ளையான செய்தியாகவும் ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாகவும் அமைந்து விடுகிறதால பிள்ளைகள் மனதில் அது ஆரம்பத்திலேயே பதிந்து விடுகின்றது. பிறகு அந்த நிலையை மாற்றுவது என்பது மிக கடினமாகவும் இருக்கின்றது. படங்கள் எல்லாம் வன்முறைகள் நிறைந்ததாகவும், குடும்பத்தில் வன்முறைகள், வீட்டு வன்முறை அதிகரித்து காணப்படுகின்றது. சமூக ஊடகங்களில் மிக தேவையில்லாத ஒரு வன்முறை நிறைந்ததாகவும் பாலியல் விடயங்கள் சார்ந்த விடயங்களும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பது இளைஞர்களை பிறழ்வு நிலைக்கு கொண்டு செல்வது என்பது சாதாரணமானது. இங்கு பெரிய அசாதாரணமான ஒரு விடயம் நடக்கவில்லை, ஒரு சாதாரணமானது. இதனை நாங்கள் கட்டுப்படுத்தவோ அல்ல இதனை நாங்கள் வழிப்படுத்தவோ மிக முக்கியமான தேவை என்று காணப்படுது. இப்பொழுது மிகவும் வளர்ச்சியடைந்த மேற்கு நாடுகளில் கூட இந்த கட்டுப்பாடுகள் சமூக ஊடகங்கள் சார்ந்த ஒரு சில சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டன. ஆனால் நாங்கள் இன்னமும் அதை பற்றி சிந்திக்காமல் இருப்பது என்பது மிகப்பெரிய பிற்போக்குத்தனம் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் இந்த கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதோடு பிள்ளைகள் சார்ந்து பெற்றோர்கள் மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது இவர்கள் எத்தகைய ரோல் மாடலை அல்லது எத்தகையவர்களை பின்பற்றுகிறார்கள், எத்தகைய விடயங்களை சமூக வலைத்தளங்களுக்கூடாக பெற்றுக்கொள்கிறார்கள், எத்தகைய படங்களை பார்க்கிறார்கள் என்பது பெற்றோர்களுக்கு நிறைய தெரிய வரும். எப்பொழுது இணைப்பு சாத்தியமாக இருக்கும் பொழுது மட்டும்தான். அந்த நம்பிக்கையான இணைப்பு ஏற்படும் பொழுது இதை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த நம்பிக்கையான பிணைப்பு ஏற்படாவிட்டால் அவர்கள் தாங்கள் இதில் கற்றுக்கொண்டு மிகவும் வன்முறை சார்ந்தவர்களாகவும்
இந்த விதமான இரக்க குணமற்றவர்களாகவும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரியாதவர்களாகவும் வளர்வது என்பது இயல்பானதாக ஆகிவிடுகின்றோம். இப்போ இதில் நாங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். இது எங்களுடைய ஒரு நாள் பணி அல்லது ஒரு திடீரென்று ஒரு முடிவை ஏற்படுத்த, இது ஒரு தொடர்ச்சியான விடயம். என்னை பொறுத்த ஒரு பிள்ளை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 24 வயசில் முன்னுதல் சோனை விருத்தி அடைந்து முடியும் வரையும் இந்த பணி தொடர்ச்சியாக நடைபெற்றால் மாத்திரமே தான் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும், நல்ல இளையோர் சமூகத்தை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.